ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பண்ண போறோம். இந்த கிரேவியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, 4 வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்புல கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருங்க. ஆயில் சூடானதோ ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சிக்கனை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். சிக்கன்ல இருந்து தண்ணி வரும். அதனால சிக்கனை தண்ணி ஊத்தாம முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 25 நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 25 நிமிஷமா சிக்கன் நல்லா வெந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. இது போல நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.